கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, யாருக்குமே என்ன பிடிக்கல, எப்படித்தான் மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுவது 1 நாளாகமம் 4:10. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அநேக நேரத்துல உலகம் நம்மை புரிஞ்சுக்காதப்ப, ஒதுக்குறப்ப, புறக்கணிக்கிறப்ப அதிகப்படியான துக்கம் நம்மளை அழுத்தும். ஒன்று என்ன செய்வோம்னா, கண்ணுக்கு தெரிந்த மனிதர்கள்ட்ட போய் புலம்பி தள்ளுவோம், இல்லைன்னா கடவுளை நொந்து கொள்ளுவோம். நமக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, என் ஜெபம் உங்க காதுல ஏறவே ஏறாதா, இவ்வளவு அநியாயம் செய்யறாங்களே, இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கேனே, பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, இப்படி புலம்ப ஆரம்பிப்போம். ஆனால் இங்கு யாபேஸ் என்ன பண்றாரு, தன்னை துக்கப்படுத்தினவர்களையும் பார்த்து நொந்து கொள்ளல, அதிகாரிகளையோ தெரிந்தவர்களையோ பெரியவர்களையோ பார்த்தும் முறையிடல. அதை விட்டுட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இந்த ஜெபத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக் பிரேயர். இன்னும் நான் சொல்லணும்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு இயேசு சுவாமி சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்திற்கு ஒத்த ஜெபமா இந்த ஜெபம் இருக்குது. யாபேஸோட தாய் இந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும் போது அதிகப்படியான பிரச்சனையை சந்திச்சிருக்கணும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இந்த மகனை நான் துக்கத்தோடு பெத்தேன்னு சொல்லி யாபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட உறவுகளும் அவரை ஆதரிக்கல, அவரை ஒரு அற்பமா நினைச்சாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த இடத்துல யாபேஸ் பிரேயர் பண்றாரு. அதிக நாள் துக்கத்துல இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிச்சிருக்கிறாரு. அதற்கு முன்னாடி அநேகர்ட்ட இவர் கூட புலம்பி இருந்திருக்கலாம். ஆனா இந்த டைம் அவரை ரொம்ப நல்ல முடிவெடுக்கிறாரு, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். இந்த இடத்துல நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, இவரோட ஜெபம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லியிருக்கு, நீ பரலோகத்தை பார்த்து சும்மா அலப்பிக்கிட்டு இருக்காத, தேவனுக்கு முன்னாடி நீ ஜெபிக்கும் போது ரொம்ப சுருக்கமா ஜெபி, தேவன் அதை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரிதான் இவரோட ஜெபமும் சுருக்கமாகவும் ரொம்ப ஸ்பெசிபிக்காவும் இருக்குது. முதல்ல ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறத பார்த்து, தேவரீர் என்ன ஆசீர்வதிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரெண்டாவது, என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. ஒருவேளை அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் வீடு வாசல் இருந்திருக்கலாம், இவர் மட்டும் ரொம்ப லோன்லியாவும் இருந்திருக்கலாம். சோ என்னுடைய எல்லை குறுகி இருக்கு, அதை பெரிதாக்குங்கன்னு கேட்கிறார். மூன்றாவதாக, உமது கரம் என்னோடு இருந்து தாவீதோடு, தானியோலோடு, பவுலோடு, யோபோடு யாரோடலாம் அவருடைய கரம் இருந்துச்சோ அவங்க எல்லாருமே மிகவும் ஆசீர்வாதமாகவும் வெற்றி சிறந்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும்னு கேட்கிறாங்க. பொண்ணு, வெள்ளி, மகிமை எதையும் கேட்ட மாதிரி தெரியல. இவர் கர்த்தரை பத்தி கேட்கிறாரு. கர்த்தர் மிகுதியா கூட கொடுத்தார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. ஏன்னா நமக்கு ஒரு தீங்கு நேர்க்கும் போதுதான் நம்ம அதிகப்படியான துக்கத்தை சந்திக்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற அந்த ஜெபத்திலயுமே தீங்குல இருந்து என்னை விலக்குங்கன்னு சொல்லிதான் இருக்குது. அதற்கு பிறகு என்னை காத்திரளும்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டதை தேவனும் அவருக்கு அருள்றார். நம் வாயின் வார்த்தை கிருபை பொருந்தியதாகவும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அதுல உப்பு இல்லாம இருந்தா அதை ரசித்து சாப்பிடவா முடியும்? பலவிதமான அலங்கார வார்த்தைகளால தேவன்கிட்ட ஜெபிச்சுட்டு நமக்கு என்ன தேவையோ அதை ஸ்பெசிபிக்கா சொல்லாம இருந்தா அந்த ஜெபத்தின் பிரயோஜனம் என்ன? புலம்புவதாலும் பிரயோஜனம் என்ன? சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவர் கொடுத்தார். இங்கே அதேதான். இங்க ஐஸ்வர்யத்தை அவர் கேட்டதா சொல்லவே இல்லை, ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கரத்தையும் தேவன் பாதுகாப்பையும் மட்டும்தான் இவர் கேட்கிறார். தேவன் அதை கொடுத்தார். அதுவே அவர் மிகப்பெரிய மேன்மைக்கு கொண்டு போயிற்று. எப்தாவும் அப்படிதாங்க. உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். விபச்சாரியின் மகன்னு சொல்லி வசைப்பாடி அவரை ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இவரோ தன்னுடைய வேலையை செய்து கொண்டு தேவனுடைய யுத்தங்களை நடத்தி கொண்டிருந்தாரே தவிர அவங்கள்ட்ட போய் போராடல. ஆனா ஒரு நாள் வந்தது, அவர்கள் இவனை தேடி வந்து எங்களுக்கு நியாயாதிபதியா இரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியும் இவர் கர்வம்
ஜெபம் கொள்ளல. அவ தேவனுடைய யுத்தத்தை எப்படி செய்யணும், என்னமா செய்யணும்னு சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அவரிடத்தில் தன் காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி பிறகு யுத்தங்களை செய்தார். அப்பொழுது அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய பெரிய ஜெயங்களை ஜெயித்தார். உறவுகளும் அவரை தேடி வந்தது. ஆமாங்க, உலகம் எல்லாரையும் மதிக்காது. நம்மளுடைய உள்ளான குணங்களை பார்க்கிறவர் கர்த்தர் மட்டுமே. உலகம் வெளியில இருக்கிற நம்ம வெளி தோற்றத்தையும் நம்ம பேச்சையும் பார்த்து நம்மளை ஈஸியா ஜட்ஜ் பண்ணி புறக்கணிப்பாங்க, மிதிப்பாங்க. இதுதான் உலகம். இதுக்காக நம்ம புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கலாய்த்துட்டு இருக்கிறத விட தேவனை நோக்கி பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவை, தேவனிடத்துல இருந்துன்றத ஸ்பெசிபிக்கா கேளுங்க. தேவனிடத்துல ஞானத்தை கேட்டா இதுதான் அவனுக்கு சரியானதை கேட்டான்னு சொல்லி கூட கொடுப்பார். தேவன் இருதயத்திற்கு பிரியமான காரியங்களை, உங்கள் தேவைகளை ஸ்பெசிபிக்கா தேவனிடத்துல கேளுங்க. நீங்கள் கேளாத ஆசீர்வாதங்களையும் கூட்டி உங்களுக்கு கொடுப்பார். ஒரு விஷயம் நிச்சயம், தேவன் ஒருவரையும் புறம்பே தள்ளுறதில்லை. அதனால மனிதர்களிடத்தில் முறையிடுவதை நிறுத்திவிட்டு நம் எதிரிகளிடத்தில் சண்டை போடுவதையும் நிறுத்திவிட்டு தேவனை நோக்கி முறைவிடுங்க. உங்கள் ஜெபம் என்னவோ அதை அப்படியே கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு முதல்ல ஞானம் தாங்கப்பா. உங்களிடத்தில் எப்படி பேசணும், மனிதர்களிடத்தில் எப்படி பேசணும், எப்படியாக ஜெபிக்கணும், எப்படி கருத்தோடு நோக்கத்தோடு உண்மை பார்த்து கூப்பிடணும்ன்ற ஞானத்தை தாங்க. என் ஜெபத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிங்க. நீங்க என்னை புறம்பே தள்ளாமல் மனிதர்கள் தள்ளினாலும் என்னை அரவணைக்கிறவராயிருக்கிறபடியினால் என்னுடைய எல்லா காரியங்களும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள எனக்கு போதிய ஞானத்தையும் கிருபையும் தாங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.